வணக்கம் மக்களே. நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான கதை பார்க்க போகிறோம். ஒரு சாதாரண மனிதன் தன்னோட தாழ்வு மனப்பான்மையாலையும் பயத்தாலையும் எப்படி கொல்லப்படுகிறான் அப்படிங்கிறத இந்த கதை சொல்லுது. இந்த கதை மூலமா நம்ம உணர்றோம், சாதாரண மனிதனோட தன்னோட தாழ்வு மனப்பான்மையாலையும் பயத்தாலையும் எப்படியெல்லாம் இருக்கான். கடைசியில் அவன் செத்துடுறான். அது எதனால் என்ன வாங்க பார்க்கலாம். இதில் ஒரு எழுத்தாளர் இருக்கார். அவர் பேர் ஐவன் டிமிட்ரிச் செர்வியக்கோவ் அப்படின்னு சொல்லி அவரோட பேர். இவர் ஒரு எழுத்தாளர், அரசு துறையில் பணி செய்கிறாரு. ஒரு இரவு நேரத்தில் அவர் நாடக அரங்கில் இருக்கார். 2ஆம் வரிசையில் உட்காந்துருக்காரு. நாடகம் பார்த்துட்ருக்காரு. அந்த நாடகத்தை மிகவும் ரசித்து பார்த்துட்ருக்காரு. நான் தான் உலகிலேயே மிகுதியான மகிழ்ச்சியான மனிதன் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. திடீர்னு அவரோட முகம் சுருங்குது, கண்களெல்லாம் மேல் நோக்கி செல்லுது, சுவாசம் நிற்கிது. முகத்தை திருப்பி இருக்கையில் குனிஞ்சு அச்சுன்னு தும்முறாரு. தும்மல் எல்லாத்துக்குமே இயல்பு வர்றது. இப்போது சிறிய வேலையில் இருப்பவராக இருந்தாலும் சரி, பெரிய வேலையில் இருந்தவராகவும் சரி, யாராக இருந்தாலும் தும்மல் வரத்தான் செய்யும். இப்போது அவர் தன்னோட கைக்குட்டை எடுத்து மூக்கை அழுத்தி துடைக்கிறாரு. அவரோட தும்மல் யாருக்கையும் தொந்தரவு இருக்குதா அப்படின்னு சொல்லி தன்னை சுற்றி பார்க்குறாரு. பார்த்தோன்னே ரொம்ப அசிங்கப்படுறான். காரணம் இருக்குது. அவருக்கு முன்னாலே ஒரு குள்ளமான முதியவர் கைக்குட்டையால் தன்னோட வழுக்க தலையும் கழுத்தையும் துடைச்சபடி முணுமுணுக்கிட்டு அந்த முதியவர் வேறு யாருமே இல்லை, தொலைத்தொடர்பு அமைச்சர். அமைச்சர் மீது மீட்டான். அதுக்காக ரொம்ப வருத்தப்படுறான். அவருக்கு தலைவர் இல்லை தான், ஆனால் அவர் மேலே தும்முனது அநாகரிகமான செயல் தானே, நாகரிகம் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். அவன் செஞ்ச செயலுக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறான். மெதுவாக அவர்கிட்ட போய் அவர் முன்னாடி சாஞ்சு காதில் மெதுவாக சொல்கிறான், மாண்புமிகு அமைச்சர் ஐயா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடணும். நீங்கள் உங்கள் மேலே நான் தும்மிட்டேன், நான் வேணும்னே செய்யலை அப்படின்னு சொல்கிறான். அவர் இருந்துட்டு பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்னை மன்னிச்சிடுங்க ஐயா, நான் உங்கள் மேலே தும்முனது திட்டம் போட்டெல்லாம் தும்மலை அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் அமைச்சர்கிட்ட. அவர் சொல்கிறாரு, வாயை மூடிக்கிட்டு சும்மா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் நாடகம் பார்க்கணும் அப்படின்னு கோபமாக சொல்கிறாரு. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் அவரை பார்த்து ஒரு அசட்டு சிரிப்பு சிரிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் நாடகம் பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆனால் அவன் முன்பு போல் மகிழ்ச்சியாக அவனால் பார்க்க முடியல நாடகத்தை. ஒரு மனசுக்குள்ளே ஒரு சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்குது, மனசாட்சி உறுத்துது. இப்போது அதுதான் அவனை கொஞ்சம் கொஞ்சம் கொல்ல ஆரம்பிக்குது. இப்போது நாடக இடைவேளை வந்துடுச்சு. அமைச்சர் இருக்கிற இடத்துக்கு மறுபடி வர்றான். தயங்கி அவர்கிட்ட பேசுகிறான். அவனுக்கு பயந்தான் பேசுகிறதுக்கு, இருந்தாலும் தைரியமாக போய் நிற்கிறான். முணுமுணுத்த குரல்லையே சொல்கிறான், அமைச்சர் ஐயா, மெதுவாக சொல்கிறான், அமைச்சர் ஐயா, நான் உங்கள் மேலே தும்மிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் வேணும்னு அப்படி செய்யலை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படியா? அவர் சொல்கிறாரு, அப்போவே நான் மறந்துட்டேனே, உங்கள் வேலையை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் பொறுமை இழந்தவாறு அவர் சொல்கிறாரு. இப்போ அவனுக்கு அந்த வார்த்தையிலலாம் நம்பிக்கை இல்லை. மறந்துட்டேன்னு சொல்கிறாரு. ஆனால் அவரோட பார்வை பார்த்தாலே
மறந்ததா தெரியலையே அப்படின்னு சொல்லி தனக்குள்ளேயே நினச்சிக்கிறான். என்கிட்ட பேசுகிறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை போல். அவர் மேலே நான் வேணுன்னே தும்மலை அப்படின்னு அதை நினச்சிட்டே இருக்கா. அவருக்கு எப்படியாவது அதை விளக்கணும் அப்படின்னு அவன் நினச்சிட்டே இருக்கான். இப்போ நினைக்கிறேனாலும் பின்னாடி ஏதாவது தப்பாக நினைப்பார் அப்படின்னு அவன் மனசில் உறுத்திட்டே இருக்குது. வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனதும் நடந்த எல்லாத்தையுமே அவன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்கிறான். எல்லா கதையும் சொல்கிறான். இதை முதல்ல விளையாட்டை எடுத்துட்டா அவன் மனைவி. இப்போது கணவர் யார் மேலே தும்மி இருக்கான்னு அவனுக்கு தெரிய வருது. அமைச்சர் மீதுன்னு சொல்கிறான். அவளுக்கு ரொம்ப பயம் வருது. அவரோட தலைவர் இல்லை தான், இருந்தாலும் அவரோட அமைச்சராச்சே அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். அவங்கக்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்டிருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்க முன்னாடி எப்படி நடந்துக்கணும்னு கூட உங்களுக்கு நாகரீகம் தெரியல அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. நீங்கள் அவர்கிட்ட கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறான். அதுக்கு தான் நான் முயற்சி செஞ்சேன். ஆனால் அவர் ஒரு வித்தியாசமாக என்கிட்ட நடந்துக்கிறாரு. ஒரு வாரத்தை கூட உருப்படியாக பேச மாட்டேங்கிறாரு என்கிட்ட. எனக்கு அவர்கிட்ட பேசுகிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் மனைவிக்கிட்ட அவர் சொல்லிகிட்ருக்காரு. இப்போ மறுநாள் ஆச்சு. இப்போ தன்னோட முடியை அழகாக வெட்டிக்கிறான். முடி வெட்டிக்கிறான். புதிய கோட்டொன்று போட்டுக்கிறான். இப்போ நேற்றுக்கு நடந்ததை மறுபடியும் மன்னிப்பு நேற்றுக்கு நடந்ததுக்கு மறுபடியும் மன்னிப்பு கேட்குறதுக்காக அவர் வீட்டுக்கே போகிறான். இப்போ என்னாச்சுன்னா, அமைச்சர் வரவேற்பறை முழுவதும் பார்வையாளர்கள் இருந்திருக்காங்க. அவரை பார்க்க நிறைய பேர் வந்திருக்காங்க. விண்ணப்பங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அமைச்சர் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறாரு. இப்போது கொஞ்சம் பேர்த்த அவர் விசாரிச்சுட்டு அடுத்து யாருன்னு சொல்லி இவர் பார்க்குறாரு. இவர் நிற்கிறாரு. அமைச்சர் பார்க்குறாரு அவரையே. தயங்க பேச ஆரம்பிக்கிறான். அமைச்சர் ஐயா, ஞாபகம் இருக்குதுங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறான். நேற்று ராத்திரி அந்த நாடக அரங்கத்தில் நான் உங்கள் மேலே தும்பிட்டேன்ல, நான் வேணும்னே செய்யலை, உங்கள்கிட்ட நான் வேண்டிக்கிறதெல்லாம் என்று அவன் பேச்சை தொடரான். அதை கேட்டு அவருக்கு எரிச்சலாயிடுச்சு. இது என்ன முட்டாள்தனமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறான். இப்போ அவனை எதுவும் கண்டுக்கலை. பக்கத்தில் நிற்கிற மற்றொரு பார்வையாளர்கிட்ட உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறான். இப்போ அமைச்சரோட வார்த்தைகளை கேட்டு பயத்தில் அவன் முகம் வெளுக்குது. நான் சொல்கிறத அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரே அப்படிங்கிற கோபம் இன்னுமே குறையிலையாட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறான். நம்ம இப்படியே விட்டுட முடியாது, சமயம் பார்த்து அவர்கிட்ட நான் எப்படியாவது விளக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிட்டே இருக்கான். இப்போ கடைசியாக எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. தன்னோட தனி அறைக்கு செல்ல எந்திரிக்கிறாரு. அப்போ அவர் பின்தொடர்றான். இந்த செர்பியக்கோ, மாண்புமிகு அமைச்சர் ஐயா, நான் தொந்தரவு கொடுக்கறதா நினைக்க வேணாம். தயவு செஞ்சு என்னோடய தவறுக்கு மன்னிப்பு கேட்க தான் நான் இங்கே வந்திருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ அவருக்கு ரொம்ப கோபமாச்சு. அவர் சொல்கிறாரு, கையை மட்டும் அசைக்கிறாரு, போங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பார்த்து உங்களுக்கு சிரிப்பு வருதுங்களா என்று சொல்லியபடியே பலார்னு கதவை சாத்திட்டு உள்ளே போய் உட்காந்துக்கிறாரு. அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அதிர்ந்து போயிட்டானுவேன். என்ன நான் சிரிச்சேனோ, சிரிக்கிறது அங்கே ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி இவன் யோசிக்கிறான். ஒரு அமைச்சராக இருந்துட்டு இது கூட அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியலையே. சரி, இனிமேலும் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவரை தொந்தரவு செய்ய வேணாம் அப்படின்னு முடிவெடுக்கிறான். வேணும்னா அவருக்கு லெட்டர் எழுதலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறான். அவர்கிட்ட நான் இனிமேல் போகவே மாட்டேன் அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டே வர்றான். அவன் நினச்சது போல் ஆனால் கடிதம்லாம் அவனுக்கு எதுவுமே எழுதலை, அந்த அமைச்சருக்கு எதுவுமே எழுதலை. வெகு நேரம் யோசிக்கிறான் என்ன வார்த்தையில் போட்டு எழுதணும்னு. அது அவனுக்கு எதுவுமே அவனுக்கு மைண்டில் வரல. தான் செஞ்ச தவறை மறுநாள் அமைச்சரிடம் அவன் தெரிவிக்க வேண்டியிருந்தது, போக வேண்டியிருந்துச்சு. இப்போ அமைச்சர்
அந்த அவன் அமைச்சர்கிட்ட போகிறான். அவன் பேச ஆரம்பித்தோடனே ஒரு குதர்க்கமாகவே பார்க்குறாரு. இருந்தாலும் பயந்து பயந்து அவன் சொல்கிறான், நேற்று நான் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் உங்களை பார்த்து சிரிக்கலை அப்படின்னு வந்து மறுநாள் வந்து சொல்கிறான். நேற்று நான் இங்கே வந்து உங்கள் மேலே தும்மி உங்களுக்கு சங்கடம் ஏற்படுத்தினதுக்கு மன்னிப்பு கேட்கத்தான் உங்களை பார்த்து நான் சிரிக்கிறதா? அப்படி ஒரு காரியத்தையே கனவுகளுக்குள்ளே நான் செய்ய மாட்டேன் ஐயா. அவ்வளோ தைரியம் எனக்கு எப்பயும் இல்லை. எனக்கு வரவே வராது அந்த தைரியம். யாரை பார்த்தாலும் சிரிக்கிறதுனா அப்புறம் இங்கே யாருக்குமே மரியாதை இருக்காது அப்படின்ட்டுலாம் அவர்கிட்ட சொல்கிறான். அப்போ அவன் பேசுகிறது கேட்ட அமைச்சர் ரொம்ப கோபமாயிட்டார். அடக்க முடியாத கோபத்தில் அவரோட உடல் வந்து நடுங்குது. முதல்ல இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு அவன் மேலே வல்லுன்று விழுகிறான். ரொம்ப கடிந்த சொற்களால் பேசுகிறான். அவனுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அவன் அப்படியே பயத்தில் உணர்ச்சியற்று விரச்சி நிற்கிறான். ஐயா, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் மறுபடியும். அவன் பேசியது வந்து அவரை மேலும் கோபத்தை தூண்டியது. வெளியே போ அப்படின்னு ரொம்ப கத்துறாரு. இப்போ தனக்குத்தானே உடஞ்சி போய் நொறுங்கிய மனசாயிடுச்சு அவனுக்கு. ரொம்ப கவலையோட அமைச்சர் வீட்டை விட்டு வெளியே வர்றான். தெருவில் நடந்து எப்படியாவது வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறான். தட்டு தடுமாறி நிலை தடுமாறி வீட்டுக்கு வந்து சேர்றான். வீட்டில் வந்து தன்னோட அலுவலக உடைய கூட மாற்றாமல் அப்படியே மனசு கவலையோட சோர்வோடையும் போய் நாற்காலியில் உட்கார்றான். உட்காந்து அப்படியே சாய்ந்து படுக்கிறான். படுத்தவன் தான் மீண்டும் வந்து அவன் கண் விழிக்கவே இல்லை. அவன் வந்து இறந்துட்டான் அப்படின்னு இந்த கதையை முடிக்கிறாங்க. இது வந்து சாதாரண ஒரு கதை. இவன் வந்து தான் தும்மிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கிட்ட மன்னிப்பு கேட்க போகிறான். ஆனால் அந்த அமைச்சர் வந்து சரியான ரெஸ்பான்ஸ் எதுவும் கொடுக்காதனால இவனுக்கு மனசில் பயமும் வருத்தமும் ஆகுது. அந்த பயமும் வருத்தமுமே அவனை கொல்லுது. அவன் இறுதியில் செத்துறான். இதுதான் இந்த கதை. நம்ம எதுக்குமே பயப்படாமல் துணிஞ்சு பேசணும் அப்படிங்கிறது இந்த கதை உணர்த்துது. எல்லோரும் துணிஞ்சு எல்லா இடங்களையும் பேசுங்கள். தட்டுனால் தான் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம பேசினா தான் நமக்குள்ளே இருக்கிற மனக்கவலைகள் குறையும். சரியா தப்பா அப்படிங்கிற யோசிக்காமல் பேசிடணும். இது என்னோடய அட்வைஸ். எது சரி எது தப்புன்னு யோசிக்கவே கூடாது. இப்போ ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு கேட்கணும்னு தோணுனா அது கேட்டுருங்க. கேட்காம இருந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான கதையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி மக்களே.